பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் சிலுவை தியானத்தின் பகுதியிலே நாம் பரிசுத்த வாரம் என்றதான தலைப்பிலே நாம் கிட்டத்தட்ட கடைசிக்கு நாம் வந்துவிட்டோம். இன்றோடு கூட அந்த சிலுவை தியானம் என்றதான காரியங்கள் முடிகிறது. இன்றைக்கி என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து விட்டார். அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பொழுது என்ன நடக்கிறது? அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்த பிறகு என்ன நடக்கிறது என்பதை குறித்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பொழுது நடந்ததான ஒரு காரியம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை விட்ட பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி 51ஆம் வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது அவர் ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து மேலாக அல்ல, மேலிருந்து கீழாக கிழிந்தது. அன்பார்ந்த பிள்ளைகளே, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஏன் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிய வேண்டும், ஏன் கிழிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் இங்கே வருகிறது, ஒரு கேள்வி வருகிறது. இந்த திரைச்சீலையில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் ஆகிய தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி மோசேக்கு கட்டளை கொடுத்த பொழுது அவர் சொல்லுகிறார், அதாவது நீ திரைச்சிலைகளை உண்டாக்கணும், 10 திரைச்சிலைகளை நீ உண்டாக்கணும். அந்த 10 திரைச்சிலைகளை விசித்திர வேலையாக கேருபீன்களை நீ அதில், கேருபீன்களுடைய உருவங்களை நீ அதில் உண்டாக்க வேண்டும், விசித்திர வேலையாக. அதாவது நம்முடைய பாஷையில் சொல்லப்போனால் எம்ப்ராய்டிங் மாதிரி, அதாவது துணியிலேயே சில பொம்மைகளை வரைவார்கள் அல்லவா, அது போல அந்த திரை சிலைகளிலே கேருபீன்களுடைய உருவங்களை அவர்கள் அதிலே விசித்திர வேலையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடியதான ஒரு திரை. அது அதாவது பிரகாரம் இருக்குது, பிரகாரம் அடுத்தது பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் ஆசாரியர்கள் எல்லோருமே போகலாம். ஆனால் அந்த திரை மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டும் பொழுது ஒரு திரை வரும். அந்த திரை விளக்கினால் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் போக முடியும். பரிசுத்த ஸ்தலத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதான இடத்துல இடையிலே இந்த திரை இருக்கும். இந்த திரையிலே 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீன்கள் என்ன அடையாளப்படுத்தும் என்று சொன்னால், இது மகா பரிசுத்த ஸ்தலம், இதில் நீங்கள் போகக்கூடாது, இதில் நீங்கள் போக முடியாது என்பதை போல, அது தடுத்து நிறுத்துவதை போல இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அந்த மனிதனுக்கும் வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் அவனுக்கும் அனுமதி. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் இது மிக அழகாக சொல்லுகிறது. நம்ம 9ஆம் அதிகாரத்தை நம்ம 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த, இந்த கேருபீன்களை ஏன் கர்த்தர் இங்கே வைக்க வேண்டும்? அன்பார்ந்த, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் துரத்தி விட்டு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் பாதையை அடைத்து விட்டார். அதற்கு காவலாக ஆண்டவர் கேருபீனையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் ஆண்டவர் காவலாக வைத்தார். அது என்ன செய்யும்? அது தடுத்து நிறுத்தக்கூடியதான ஒரு காரியம். அன்பார்ந்த பிள்ளைகள், ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை பாதுகாத்தது எதுன்னு சொன்னால் இந்த கேருபீன். அந்த கேருபீன் மூலமாக என்ன செய்தி வருகிறது? என்ன செய்தி அந்த கேருபீன் சொல்லுகிறது? மனிதர்களே, நீங்கள் பாவிகளாய் மாறினதுனால நீங்கள் ஜீவ விருட்சத்தை அடையக்கூடிய வழி உங்களுக்கு அடைபட்டு விட்டது. அந்த ஜீவ விருட்சத்தை பரிசுத்தமுள்ள ஒருவன் மட்டும்தான் அது புசிக்க முடியும் என்பதை போல அந்த கேருபீன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அதே கேருபீன் இங்கே புதிய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு திரையாக, அந்த திரையிலே கேருபீன்கள் இருக்கிறது. அந்த கேருபீன்களை பார்த்த உடனே ஆசாரியனுக்கே ஒரு பயம் வந்துடும், ஐயோ இது மகா பரிசுத்த ஸ்தலம், உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி. அன்பார்ந்த, வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் அவன் போக முடியும்.
இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டார். முடிந்தது என்று சொல்லி அதன் பிறகு பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்க என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்பொழுதுதான் தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த திரை கிழிய வேண்டும்? இது மூலமா என்ன நமக்கு தெரிய வரும்னு சொன்னால், இதுவரைக்கும் ஜீவ விருட்சத்தை மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கான தடை இருந்தது. இப்பொழுது அந்த தடை விலக்கப்பட்டு விட்டது. அந்த தடை விலக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த திரையினுள்ளே பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாள் என்கிறதான அந்த ஒரு நாளிலே மட்டும்தான் வருஷத்திற்கு ஒரு முறை அந்த பாவ நிவாரண பலியினுடைய ஆட்டை கொண்டு போக முடியும். ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த கிருபாசனத்தின் மேலே அதை தெளித்து தன் பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவன் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் ஜீவனை விட்ட பொழுது அவர் ஆவியிலே எங்கு சென்றார் என்று சொன்னால், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்றார். அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருந்தது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தியானித்தோம். ஆண்டவராக இயேசுவை ஈட்டிலே விழாவிலே குத்தின பொழுது அந்த ரத்தம் எங்கே போனது என்பதை நாம் தியானித்தோம். கண்மலைகள் பிளந்திருக்கிறது. அந்த பிளக்கப்பட்டதான கண்மலையினுடைய அந்த வெடிப்பின் வழியாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியால் மறைத்து வைக்கப்பட்ட கொல்கொதா மலையின் அடியிலே மறைத்து வைக்கப்பட்டதான அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே கிருபாசனத்தின் மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த துளிகள் விழுந்தது. இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எபிரேயர் நிருபத்திலே அவர் 9ஆம் அதிகாரத்திலே அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாம் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனிகளே, பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 12ஆம் வசனம் பாருங்க. 11:12 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கைகளினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஏன் தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்தது? நித்திய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர் உள்ளே போன பொழுது நமக்கென்று அவர் ஆவிக்குரிய உலகத்திலே அவர் நமக்கென்று ஆவியிலே அவர் பாவ பரிகாரம் செய்த பொழுது இனி அந்த திரை தேவையில்லை என்பதாக பிதாவாகிய தேவனை அதை கிழிய அனுமதிக்கிறார். அது கிழிந்து போகிறது. இனி இதுவரைக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்ததான தடைகள் இனி இல்லை. இனி மனிதன் நேரடியாக தைரியமாக கிருபாசன தண்டையிலே அவன் சேர முடியும். தேவனுடைய மகிமையை யார் வேண்டுமானாலும் பார்க்க முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய ரத்தம் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இனி தடையில்லை என்பதை போல அந்த கேருபீன்களுடைய உருவங்கள் இருந்ததான அந்த திரை சிலை இரண்டாக கிழிகிறது. ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த கேருபீன்களுடைய திரை சிலை இரண்டாக கிழிகிறது. இப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோருமே அந்த கிருபாசனத்தை பார்க்கக்கூடிய விதத்திலே அது காட்சி அளிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு மரித்து உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆவியிலே அவர் கொல்கொதா மலையின் கீழே இருந்த உடன்படிக்கையின் பெட்டியின் இடத்துல போய் தன் சொந்த இரத்தத்தினாலே உங்களுக்காக எனக்காக அவர் நித்திய பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நித்திய பிரதான ஆசாரியர். அவர் நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் ஆதாம் ஏவாள் பறிகொடுத்ததான ஜீவ விருட்சம் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோகத்திற்கு நாம் இயேசு பிள்ளைகளாய் வாழ்ந்து பரலோகத்திற்கு நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? ஆண்டவராக இயேசு மரித்து அவர் என்ன செய்தார்? உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து அவர் நித்திய பாவ மன்னிப்பை நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை நாட்கள் ஒவ்வொன்றாக நாம் சிலுவை தியானத்தை தியானித்தோம்.
கடைசியில் இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவானவர் தம் சொந்த இரத்தத்தினாலே நித்தியமான பாவ மன்னிப்பை உண்டாக்கினார் என்பதை இந்த காரியங்கள் நமக்கு வலியுறுத்த ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற ஆண்டவரே, ஆண்டவரே எனக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மரித்து ஆவியிலே ஆண்டவரே உடைய சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரமான கிருபாசனத்தினுடைய அண்டையிலே சென்று ஆண்டவரே எங்களுக்காக நித்திய பாவ மன்னிப்பை ஆண்டவரே நீங்க உண்டாக்கினீங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு இந்த நித்திய பாவ மன்னிப்பை உண்டாக்கி எங்களை பிதாவோடு கூட ஆண்டவரே ஒப்புரவாக்கினவரை, ஐக்கியப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.